முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே திமுகவில் இணைய இருக்காங்க. வைகோ தலைமையிலான மதிமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட இருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில தொகுதிகளை அதிகப்படுத்தி தர வேண்டும், 3 அமைச்சர் பதவியும் தர வேண்டும், போர்க்கொடி பிடித்த காங்கிரஸ் கட்சிக்கு கல்தாவும் கொடுக்கப்பட இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும்னு, மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் திமுக முனைப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் கட்சி என பல கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க. இந்த கூட்டணியில கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல 18 தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றியும் பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் தங்களுக்கு 35 தொகுதிகளுக்கு மேல தரணும், அது மட்டுமல்லாமல் தொழில் வளத்துறை அமைச்சர் பதவி, நீர்வளத்துறை அமைச்சர் பதவி உள்ளிட்ட 3 பதவிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும்னு காங்கிரஸ் கட்சி போர்க்கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவ காங்கிரஸ் கட்சி முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதே சமயத்துல தான் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கைகளை ஏற்க முடியாதுன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி முடிச்சிருக்காரு. இதற்கு பதிலாக தேமுதிக தங்களது கூட்டணியில சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிருக்கு. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகளை தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படலான்னு தெரிய வந்திருக்கு. இது தவிர பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டும் இருக்காரு. அவரும் கூட்டணியில இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தையும் எட்டியிருக்கு. இதற்கிடையே தமிழக முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் திமுகவில் இணைய போவதாக புதிய தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. தென்காசி மாவட்டம் ஆலக்குளம் அருகே இருக்கக்கூடிய சிவலார் குளத்தை சேர்ந்தவர்தான் ஜான் பாண்டியன். இவரது மனைவி பிரிசில்லா பாண்டியன். இவர்கள் இருவருமே தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் மிகவும் பிரபலமானவர்களாக திகழ்ந்திருக்காங்க. ஜான் பாண்டியனை பொறுத்தவரையில ஆரம்ப காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியிருந்தார். அந்த கட்சியில இளைஞரணி செயலாளராக அவர் பணியாற்றி இருந்த நிலையில தமிழக முன்னேற்ற கழகம் என்ற கட்சியையும் உருவாக்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பல தேர்தல்களை சந்தித்திருந்தார். கிட்டத்தட்ட 7 தேர்தல்கள்ல போட்டியிட்ட அவர் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாமையே இருந்திருக்காரு. இருந்த போதிலும் இவருக்கு பின்னால தலித் தினத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தல் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த ஜான் பாண்டியன் தற்போதுதான் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இது பற்றி தகவலை திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவிச்சிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் பரமக்குடியில் நடைபெற்றிருந்துச்சு. இதுல திமுக தேர்தல் பணிக்குழு தலைவரும் வனத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்துறை அமைச்சருமான கண்ணப்பன் பேசும் பொழுது, திமுக கூட்டணியில யாரு சேர்ந்தாலும் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும், மதிமுகவை பொறுத்தவரையில இந்த தேர்தல்ல உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடுவார்கள், அதே சமயம்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் அவர்களது சின்னத்துல போட்டியிடுவாங்க. நமது கூட்டணிக்குள் ராமதாஸ் வந்து கொண்டிருக்கிறார், ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அதே போல்தான் ஜான் பாண்டியனும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் ஜான் பாண்டியன் நமது கட்சியில இணைகிறார், எனவே கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு ராஜகண்ணப்பன் பேசிட்டு இருக்காரு. இதன் மூலம் மருத்துவர் ராமதாசும் ஜான் பாண்டியனும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. கூட்டணி கட்சி நண்பர்கள் நம்முடைய வெற்றியடைய, ஆகவே நம்முடைய விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய மதிமுகலாம் பெரும்பாலும் உதயசூரியன் நிற்பாங்க. மற்ற முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைங்க அவங்க சின்ன ஒன்று பானை சின்ன ராமதாஸ் அவர் வந்திருக்காரு. இப்போ ராமதாஸ் இன்னும் பேசல, பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜான் பாண்டியன் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பல பேர் வர எப்போங்கிறது இந்த மாதம் இன்னும் இறுதியில் முடிவாகும். ஆகவே தலைவர் யாரை கையை காட்டுறாரோ அவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறோம். அதை நம்மளுடைய மாவட்டத்தின் சார்பில் நான் உங்களை எல்லாம் வேண்டி தெரிந்துக்கொள்வதெல்லாம் கிடைக்கலாம் என்பது ஸ்ட்ராங்காக இருக்கு.
ரொட்டி கொடுத்தாச்சு, 3000 பொங்கலை கொடுத்தாச்சு, அப்புறம் ஒரு சக்கரை ஒரு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ தொண்டர்களுக்கு ரெடி, பிஎல்பு எல்லாம் போட்டு எலெக்ஷன் வேலையை நம்ம இசையாலே பார்த்தோமே, அது வரவே இல்லையே. மாட்டு கட்சி வரல, நம்முடைய தோழர்கள் தான் வேலை வந்தாங்க. ஆகவே நம்முடைய பணி என்பது நீ கொஞ்சம் அசந்தராமல் 2-3 மாதம் நல்லா வேலை செய்யணும். உழைப்பவர்களுக்கு தான் இங்கே மரியாதை. ஆக உழைப்பு என்பது சட்டமன்ற உறுப்பினராக யாரை கட்சிகளிலிருந்து நிறுத்தினாலும், நான் இப்போ இருக்கேன், நாளைக்கு நீங்கள் நில்லுங்க, நீங்கள் வேற என்ன வேலை பாருங்கன்னா பார்ப்போம். அதுதான் கட்சியுடைய கட்டுப்பாடு. அந்த மாதிரிலாம் யாரை நிறுத்தினாலும் நம்முடைய தலைவர் சொல்றதை கேட்டு யார் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு உதயசூரியன் சின்னத்தை நம்ம வாக்கு கேட்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில இறுதி கட்டமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு வர இருக்காரு. அப்பதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. இதற்கு அப்புறமா தான் தேர்தல் கூட்டணி முடிவு எடுப்பதாகவும் சொல்லப்படுது. எந்த வகையிலும் தொகுதியை அதிகமாக்கி தர முடியாது, அமைச்சரவை பதவியும் தர முடியாது என்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாகவே இருந்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி உடன்பாட்டுக்கு ஒத்து வந்தால் காங்கிரஸ் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி சேரும், இல்லனா தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது. அதே போலதான் வைகோ தலைமையிலான மதிமுக இந்த முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுகிறது என்ற தகவலையும் ராஜகண்டப்பன் அவர்கள் தெரிவித்தது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்பட்டு இருக்கு. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னதாக தான் ஜான் பாண்டியன் தடையாக ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தி அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி சேருவது அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாரு. ஆனால் திடீர்னு தனது முடிவையும் மாற்றி கொண்டிருக்காரு. ஜான் பாண்டியன் திமுகவுல இணையும் பட்சத்துல அவருக்கு திருநெல்வேலி இல்லனா தென்காசி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கி தரப்படணும் தெரிகிறது. அதே போல் மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையில கூட்டணி அமையும் பொழுது அந்த கட்சியைச் சேர்ந்த ஜி.கே. மணி, அருள், எம்.எல்.ஏ. காந்தி ஆகியோருக்கு தொகுதிகள் தரப்படுன்னு மொத்தமாக 15 தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுன்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சி சேனலுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.